ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாமாவை சபரிமலைக்கு வழி அனுப்புறதுக்காக கிளம்பியாச்சு. டேடி வரல. டேடி இங்கே சின்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அயோத்தியப்பட்டினம் எல்லாம் ரெடி ஆயாச்சு. மாமாவை சேலம் அயோத்தியப்பட்டினத்தில் தான் சபரிமலைக்கு வழி அனுப்புறதுக்காக போயிருந்தோம். இது மாமாவோட ஒய்ஃபோட சிஸ்டரோட வீடு. அங்கே தான் வந்துட்டு எல்லோரும் செட்டாக போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. சனசியா பாப்பாங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தான் ஹாய் சொல்கிறாங்க. பிரவீனும் சபரிமலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டான். இது அந்த பூக்கட்டுற நூல் வந்து அந்த அக்கா வந்து வீட்லேயே சுற்றுவாங்களாம். ஸோ சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இடுமுடி கட்டுறதுக்காக அவங்க பூஜை ரூம்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட்டாக அழகாக வந்துட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க. மாமாவோட ஒய்ஃபோட சிஸ்டரோட வீடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாமா இன்னைக்கு மலைக்கு போகிறாரு. ஸோ வந்துட்டு அவரை வழி அனுப்புறதுக்காக எல்லாம் வந்திருந்தோம். ஸோ மாலை போட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து மாமாவோட ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரி பாய், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவங்க தான் வந்துட்டு மாமாக்கு சின்னம்மா, அதாவது எங்க மாமாவோட ஒய்ஃபோட தங்கச்சியோட அத்தை. ஹாய் சொல்லுங்க. பாய். கோவில் எல்லாருக்கும் சுண்டல் கொடுக்கறதுக்காக அந்த அக்கா ரெடி பண்ணியிருந்தாங்க. வெளியில் இது மாதிரி அடுப்பு வச்சு எல்லாம் சுண்டல் வந்து வேச்சு எல்லாம் தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரவீன் வந்து இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பார்க்கலாம் அவன் என்னதான் போய் காட்டுறான்னு. நிறையா வந்து கோழி இருக்கா, ஹென் காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹென்னும் நிறைய பாருங்கள் கோழி குஞ்செல்லாம் இருக்குது. அதை காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தானாட்டிருக்கு பிரவீன். எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்களேன். க்யூட்டாக இருக்குல்ல. அப்படியே அங்கே பாருங்க, ஒரு டாகே உள்ள வச்சிருக்காங்க. அவங்க டாக் வளர்த்துறாங்க. வாலாட்டுது. பேர் என்ன? நான் உன்னை காமிக்கிறேன். சபரிமலைக்கு போக ரெடி ஆயிட்டாங்க. கேட்கலாம், சபரிமலைக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிட்டியா? எல்லாம் ரெடி, கிளம்புறதுதான். பாப்பா நீ ரெடி ஆயிட்டியா? கண்ண நீ இதுக்கு முன்னாடி போயிருக்கிய சபரிமலைக்கு? இப்போ பெருவழியில போக போற. ஜாலியா இருக்கா? நடந்துருவியா? கண்ண நீ நடந்துருவியா? நீ சிறுவழி. நீங்க யார் பெருவழியில போறது? ஜாலிதான். பிரவீன் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறியா இல்ல பெருவழியில? சபரிமலைக்கு பெருவழியில போறது ரெண்டாவது. ஃபர்ஸ்டே போயிருக்கீங்க, நீ இப்ப ரெண்டாவது. வெரி குட். இங்க பாருங்க, சனசியா வந்து கோழி குஞ்சு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பேசுற சனசியா? கோழி குஞ்சு இங்க வரவே மாட்டேங்குது. வரும். சந்தன வச்சுக்காரு. புடிங்க புடிங்க. பாதபலம் தா, ஏகபலம் தா, தூக்கி விடப்பா. ஐயப்போ சுவாமியே, ஐயப்ப சுவாமியே, ஐயப்ப மாறே, சுவாமி மாறே. சபரிமலைக்கு சபரிமலைக்கு ஐயப்போ சுவாமியே, ஐயப்ப சரணம், சுவாமியே சரணம்,
ஐயப்போ சுவாமியே ஐயப்பா 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 இப்போ போறோம் சாமியை காண மோட்சம் கிட்டும் ஐயப்போ சுவாமியே ஐயப்ப மாரே சுவாமி மாரே ஐயப்போ சுவாமியே ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்போ சுவாமியே. இங்க ரெடி ஆயிட்டாங்க மலைக்கு. ஹாப்பியா? சூப்பர் ஹாப்பியா? சுவாமியே ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்போ சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சரணமையப்பா சரணமையப்பா எல்லாருமே இடுமுடி பையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு கோவிலில் வச்சுட்டாங்க. கோவில்லேருந்து பொதுவாக பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து கிளம்புற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது பூஜை தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பிரவீனுக்கு தான் இடுமுடி கட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரவீனுக்கு கட்டியாச்சு. தேவியே ஈஸ்வரியே ஐயப்போ சுவாமியே ஐயப்பா 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 இப்போ போறோம் சுவாமியை காண ஐயப்போ. இடுமுடி பையை எடுத்து வச்சுட்டும் பிரவீன் வந்துட்டு அழகாக சாமி அவர் ஐயப்பன் சாமி வந்து மலைக்கு ரெடியாகி கிளம்பிட்டாரு. சரணமையப்பா 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 சரணமையப்பா. அடுத்தது மாமாவுக்கு இடுமுடி கட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் அரிசியெல்லாம் போட்டுட்டு மாமாவுக்கு இடுமுடி கட்டி ரெடி பண்ணிவிட்டு மாமாவும் சபரிமலைக்கு சாமியை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்போ போறோம் சுவாமியை காண மோட்சம் கிட்டும் ஐயப்போ சுவாமியே ஐயப்பா 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 சுவாமியே பகவதியே பகவதியே தேவியே ஈஸ்வரியே. வரிசையாக எல்லாருமே வந்துட்டு மாமா இடுமுடி பைக்கு வந்துட்டு அரிசி போட்டாங்க. நான் அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அப்புறம் கோவிலில் வந்திருக்க எல்லாருமே வந்துட்டு சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு வந்து இடுமுடி பையில் வந்து அரிசி காசு எல்லாமே போட்டு இடுமுடியும் மாமாவுக்கு கட்டியாச்சு. கட்டிட்டு மாமாவும் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டாரு. ஃபுல்லாக சாமி ஐயப்போ அந்த கோஷத்தோடு எல்லாமே ரெடி ஆகிட்டாரு. சுவாமியே ஐயப்ப மாரே சுவாமி மாரே ஐயப்போ சுவாமியே பகவதியே பகவதியே தேவியே ஈஸ்வரியே ஐயப்போ சுவாமியே ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்போ ஐயப்போ. மாமாக்கு இடுமுடி கட்டிட்டாரு, சபரிமலைக்கு ரெடி ஆயிட்டாரு. மாமா வந்து ஐயப்பனை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ரெடி டு கோ டு see the ஐயப்பன். இந்த மாதிரி ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணமையப்பா 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 சரணமையப்பா.
வரமப்பா ஐயப்போ வரமப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பா 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 வந்தவப்பா ஐயப்பா வரமப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ அவுட்டு சின்ன பிள்ளைங்களோட இப்படி கேம் விளையாடுற ஃபீலே சூப்பர் தான். யாருக்கெல்லாம் இந்த ஃபீல் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். சரணம் இல்லையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா அடுத்தது ஒவ்வொரு படிக்கும் வந்துட்டு விலைக்கேற்றியாச்சு. ஜோதி ஒவ்வொரு படிக்கும் விலைக்கேற்றி படிப்பாட்டு தான் வச்சுருந்தாங்க. எல்லா சாமியும் வந்துட்டு படிப்பாட்டு பாடி இப்போ வந்து ஐயப்பனுக்கு வந்து தீபார்த்தனை காட்டிட்டு பிரசாதம்லாம் படைச்சு அவருக்கு தீபார்த்தனை காட்டிட்டு மலைக்கு போகிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பூஜையை முடிச்சிட்டாங்க. பூஜையை முடித்து சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு திண்ணீரெல்லாம் போட்டுட்டு பர்ஃபெக்டாக எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஐயப்பா சரணம் ஐயப்பா. விநாயகரை வந்து கொட்டிகிட்டே இருக்கான். கும்பிட சொன்னா விநாயகரை கொட்டுறான். ஏன்டா கொட்டுறன்னு கேட்டால் ஒரு தும்பிக்கையினால அவனை அடிச்சிட்டாரான். என்ன பவர்? ஐயப்பன் பவரா? 2 குட்டி ஐயப்பன் சாமிங்க வந்து சபரிமலைக்கு இடுமுடி கட்டிட்டு பெருவழியிலே 2 பேரும் நடந்தே போவாங்களாம். அங்கே சொன்னாங்க. ரெடி ஆகிட்டாங்க கிளம்பி. அழகாக வந்துட்டு நம்ம பிரவீனும் இடுமுடி கட்டிட்டு வந்துட்டான். பாய் காட்டிகிட்டே அப்படியே அழகாக வந்துட்டு ஓடிட்டான். பிரவீனுக்கு அவங்க அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்து போகணுன்னு. மாமாவும் இடுமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு ரெடியாகி பஸ்ஸில் பேக் வைக்கிறதுக்காக எல்லாம் கிளம்பிட்டாங்க. பஸ்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஆனி சபரிமலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம் வேறு பொறுமையா வேறு ஓடாதா கும்பலில் பக்கத்தாலே கூடையா போயிட்டு வா. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? என்ன சொன்னாங்க? பாய் பிரவீன், பாய் மாமா. மாமா ஊருக்கு போனால அந்த அக்கா பாருங்க எவ்வளோ ஃபீலிங்காக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமா ஊருக்கு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு. மாமாக்கு மலையை அனுப்பி விட்டாச்சு. இப்போ எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய்.